ஓம் நமச்சிவாய. இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கார்த்திகை வரும் வெள்ளிக்கிழமை வருது. அப்போ நாம் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. கார்த்திகையில் காலையில் எந்திரிச்சதும் கண்டிப்பாக குளிங்க. தலைக்கு குளிங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உடம்பு நல்லா இருந்தது அப்படின்னா தலைக்கு குளிச்சுருங்க. தலைக்கு குளித்ததுக்கப்புறம் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே உங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது மௌன விரதமாக இருந்தீங்கன்னா ஆகச்சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கார்த்திகையில் நாம் சிவனை தான் நம்ம வழிபட போகிறோம். சிவன் அதே மாதிரி நம்ம முருகர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு நாமமே இருக்குது. அதனால நம்ம முருகரையும் இந்த நாளில் நம்ம வணங்கலாம். இப்போ நம்ம விரதம் இருக்கையில் உங்கள் உடம்புக்கு தக்கன நீங்கள் சாப்பிடலாம். அதாவது பால், பழங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நான் எல்லாமே சாப்பிடாம தான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தண்ணி மட்டும் குடிங்க. நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி குடிச்சிக்கிறங்க. அது மட்டும் இல்லை, எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, பரணி முழுவதுமே சில பேர் விரதம் இருந்துட்டு கார்த்திகையும் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பாங்க. நீங்கள் முடியாது அப்படின்னா பரணி நைட்டு எளிமையாக பால், பழங்கள் எடுத்துகிட்டு காலையில் கார்த்திகை அன்னைக்குன்னு ஃபுல்லாக விரதம் இருங்க. அதான் விரதம் இருக்கிற முறை. அதாவது விரதம் இருக்கிறதே நிறையா இருக்குது. பால், பழங்கள் சாப்பிட்லாம். இல்லை நான் ஃபுல்லாகவே விரதமாக இருந்துடுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் விரதம் இருந்துக்கிறங்க. விரதம் இருந்துட்டு மாலையில் 6 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் எடுத்துக்கிடலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களால் சாப்பிட முடியாமல் இருக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கிறங்க. நிறையா பேர் பழச்சாறு, பால் இதெல்லாம் கூட எடுத்துக்கிடுவாங்க. ரெண்டாவது அவங்க உப்பில்லாத சாப்பாடு கூட சில பேர் எடுத்துக்கிடுவாங்க. பால் சாதம் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். உங்கள் உடம்புக்கு எது ஏற்றுதான் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் விரதம் எடுத்துக்கிறங்க. சரி, விரதம் நீங்கள் 6 மணிக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா தீபம் எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய அடுத்த கொஷினாக இருக்கும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ரெடிமேட்டில் விலை கொடுக்குறாங்க இல்லையா, அதை தயவு செய்து எடுக்காதீங்க. நீங்களே வீட்டில் மண் விளக்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து திரி போட்டு ஏற்றுங்க. குறிப்பாக நீங்கள் பஞ்சு திரி இருக்கு இல்லையா, அதில் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா அது ரொம்பவே வீட்டுக்கு நல்லது. சரி, நீங்கள் நினைப்பீங்க எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது நான் சொல்கிறேன், 27 விளக்கு குறைஞ்சபட்சம் ஏற்றுங்க. உங்களுக்கு விருப்பமாக வேறு எவ்வளோ ஏற்றணும், 150 விளக்கு கூட நம்ம ஏற்றலாம். அதாவது 27 விளக்குகள் ஏற்றுங்க. முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, விளக்கு ஏற்றும் போது முதலில் வாசலில் விளக்கு வச்சுட்டு தான் 2 விளக்கு வச்சுட்டு தான் நீங்கள் சாமி அறையில் 6 தீபங்கள் ஏற்றுங்க. அதாவது சரவண பவ சொல்லியா அந்த சர்க்கோணத்தில் நீங்கள் தீபம் ஏற்றீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானது. அடுத்து நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், எங்கெல்லாம் நம்ம விளக்கு வைக்கலாம் அப்படின்னு. நீங்கள் எங்கெல்லாம் விளக்கு வைக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வைக்கலாம். அடுத்து நம்ம ஹாலில் பெருசாக ஒரு குத்து விளக்கு வச்சு கூட வைக்கலாம். அடுத்து நம்ம படுக்கை அறைகளில் வைக்கலாம். அடுத்து நம்ம குளியல் அறைகளில் வைக்கலாம், சமையல் அறையில் வைக்கலாம். எங்கெல்லாம் நீங்கள் வைக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் தீபங்கள் ஏற்றுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீபங்கள் முதல்ல வாசலில் ஏற்றிட்டு அப்புறம் பூஜை அறையில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மித்த எல்லா இடத்துலையும் ஏற்றுங்க. அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரி, நம்ம விளக்கு எங்கெல்லாம் ஏற்றலான்னு சொல்லியாச்சு. எத்தனை மணிக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 6 மணிக்கு விளக்கு ஏற்றணும். அந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக நம்மளுக்கு காட்சி அளிக்கிற அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு தான் விளக்கேற்றணும். அது எப்போ டிவியில் இப்போ நம்ம எல்லாரும் போக முடியாது. இப்போ வெளிநாடுகளில் இருக்கவங்கெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துட்டு உங்கள் ஊர்களில் 6 மணிக்கு எப்போ வருதோ அப்போ விளக்கேற்றுங்க. ஆனால் அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரர் காட்சியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் விளக்கேற்றுங்க. அது ரொம்பவே சிறப்பானது. சரிங்க, உங்களுடைய கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கார்த்திகையில் நம்ம மௌன விரதம் அப்படிங்கிறது ஒன்று ரொம்பவே சிறப்பானது. அந்த விரதத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானது. நீங்கள் அந்த விரதத்தை அதாவது வருடத்தில் ஒரு நாள் தான் வருது. அதில் நீங்கள் இந்த மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானது. அதை எடுக்க முடிஞ்சாலும் நீங்கள் இந்த கார்த்திகையில் எடுத்துக்கலாம். சரி, நம்ம மௌன விரதம் இருக்கிறோம். அது எப்போ விடலாம் அப்படின்னா, மாலை 6 மணிக்கு நீங்கள்
அந்த விரதத்தை வந்து எப்படி வந்து விடணும், அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்ற வார்த்தையை சொல்லி உங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கிறங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விரதம் ரொம்பவே வந்து விசேஷமான விரதம். இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, நீங்கள் வந்து இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் தீபமே வந்து ஏற்ற ஆரம்பிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஏற்றிடாதீங்க. இந்த விரதத்தை நீங்கள் எடுப்பதனால நம்மளுடைய ஆன்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்ம மனம் வந்து நிம்மதி அடையும் அப்படிங்கிறத ஒரு இதில் தான் வந்து இந்த விரதம் வந்து இருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த விரதத்தை வந்து எடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் விரதமாக வந்து இருந்துக்கிடலாம். சரிங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டேன். நம்ம வந்து கார்த்திகைக்கு முக்கியமாக பிரசாதம் என்ன வைப்போம், கார்த்திகை பொரி தான் வந்து வைப்போம். அந்த கார்த்திகை பொரியை கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்கள் பிரசாதமாக வந்து கடவுளுக்கு வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த கார்த்திகை விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து சிறந்தது. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி முடித்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து சிவனுக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா சிவபுராணமும், முருகருக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா கந்த சஷ்டி கவசமும் வந்து படிச்சிருங்க. படித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அன்னதானம் கொடுங்க. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். 3 நாள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.